நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்கிற தலைப்பின் கீழே ஒரு சில சத்தியங்களை தியானித்து சர்வ வல்லமையுள்ள அந்த தேவனிடத்தில் நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க போகிறோம். ஆதியாகமம் 17:1. ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக உத்தமனாயிரு என்று பேசினார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். தரிசனமாயிட்டு ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்று பேசுகிறார். அதாவது அந்த நேரத்தில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறலை. 24 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார், உனக்கு குழந்தை பாக்கியத்தை தருவேன் என்று. அது 24 வருஷம் ஆச்சு, இன்னும் நிறைவேறலை. அவர் சோர்ந்து போயிட்டார். அந்த நேரத்தில் தான் அவரை பலப்படுத்துவதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், ஐ எம் ஆல்மைட்டி காட், எதையும் செய்ய வல்லமை படைத்தவர் என்று அர்த்தம். அருமையான கர்த்தப்பிள்ளையிலே, நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள கடவுள். He is almighty God. He can do anything. அவர் என்ன நினைச்சாலும் அவரால் செய்ய முடியும். பைபிளில் சங்கீதம் 33:9, அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். அப்படிப்பட்ட கடவுள் தான். அவர் சொன்னால் எல்லாம் நடக்கும். அதனால்தான் ஒரு பக்தன் பாட்டு எழுதினார், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகும். அவர் சொன்னால் போதும், அவர் சொன்னால் எல்லாம் நடக்கும். சர்வ வல்லமையுள்ளவர். அவர் ஏதாவது ஒன்று செய்ய நினைச்சார்னா அதை யாராலும் தடை பண்ண முடியாதுன்னு கூட இன்னொரு வசனம், அந்த வசனத்தையும் வாசிக்கலாம் பாருங்க. யோபு 42:2, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சா அதுக்கு தடையே இருக்காது, யாரும் அதை தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவர். ஆகவே அப்படிப்பட்ட கடவுள் இப்பொழுது நம் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பாதப்படியில் நாம் உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் நாமும் கூட நம்முடைய விண்ணப்பங்களும் நம்முடைய ஜபங்களும் அவனுடைய பாதப்படியில் வைத்து ஜபம் பண்ண போகிறோம். ஜபம் பண்ணுவதற்கு முன்பதாக நமக்கு என்ன தேவை என்றால், நான் ஜபம் பண்ண போகிற அந்த தேவன் இந்த இடத்தில் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ளவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். அதனால என்னுடைய கஷ்டம் எதுவாக இருந்தாலும், என்னுடைய பாடு எதுவாக இருந்தாலும், என்னுடைய துக்கம் எதுவாக இருந்தாலும், என்னுடைய வேதனை எதுவாக இருந்தாலும், நான் அவரிடத்தில் சொல்லி முறையிட்டால் அந்த சூழ்நிலையை மாற்ற, அந்த கஷ்டத்தை தீர்க்க, அந்த வியாதியை சுகமாக்க, எனக்கு அற்புதம் செய்ய அவருக்கு வல்லமை இருக்கிறது. அதனால் நான் கவலைப்பட தேவையில்லை. என்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவன் இங்கே இருக்கிறார். அவரிடத்தில் நான் ஜெபம் பண்ண போகிறேன். என்னுடைய பிரச்சனையெல்லாம், என்னுடைய கஷ்டங்கள், என் பாடுகள் எதுவாக இருந்தாலும் தீர்த்து வைப்பார் என்ற ஒரு உற்சாகத்தோடு விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். அதுக்காக வேதத்தில் இன்னும் ஒரு சில விஷயங்களையும் நாம் பார்க்க போகிறோம். ஒரு 5 காரியங்களை சொல்கிறேன். முதல் விஷயம், ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகள் தீருவதற்கு வழியில்லாத சூழ்நிலையில் நமக்கு வழியை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு உதாரணமாக இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. அங்கே அவங்களுக்கு சிவந்த சமுத்திரம் தடையாக இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு முழிக்கிறாங்க.
வழி தெரியலை. அந்த மாதிரி நேரத்தில் ஆண்டவர் சமுத்திரத்தை ரெண்டாய் பிளந்து வழியை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. இது நாம் யாத்திராகம புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் வழி இல்லாத அந்த இடத்துல வழியை உண்டாக்கி தந்தார். உங்கள் வாழ்க்கையிலையும் கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு வழியே தெரியாமல் இருக்கிறீங்களா? உங்களுடைய போராட்டத்துக்கு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? கர்த்தர் பேசுகிறார் உங்களோடு. வழி இல்லாத இடத்துல, வழி தெரியாத நேரத்தில் வழியை உண்டாக்குகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை மட்டும் நீங்கள் உறுதியாக நம்பி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, என்னுடைய பிரச்சனை தீர்றதுக்கு வழியே காணோம், வழியே தெரியலப்பா, ஆனாலும் வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குகிற தெய்வமே, சர்வ வல்லமையுள்ள தேவனா நீர் இருக்கிறபடினாலே எனக்கு வழி உண்டாக்கி தருவீங்க அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நான் ஜெபம் பண்ணுறேன். நான் உங்களுடைய பிள்ளையாக இருக்கிறபடினாலே நீர் எனக்கு வழியை உண்டாக்கி தருவீர் அப்படின்னு சொல்லி ஒரு உற்சாகத்தோடு தைரியத்தோடு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. வழியே தெரியலன்னு யோசிக்கிற உங்களுக்கு வழியை காண்பிப்பார். அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் வர்றாங்க. அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? கிட்டத்தட்ட 20 லட்சம்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பெரியவர்களும் பிள்ளைகளும் ஸ்திரீகளும் புருஷர்களும் எல்லாருமா சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேர். 20 லட்சம் பேருக்கு உணவு என்ன பண்ணுறது? 3 வேளையும் உணவு கொடுக்கணுமே. அந்த மாதிரி நேரத்தில் ஆண்டவர் வானத்திலிருந்து இவர்களுக்கு ஆகாரத்தை வர்ஷிக்க பண்ணினார். வானத்திலிருந்து இவர்களுக்கு உணவை பொழிய பண்ணினார் என்று சங்கீத புஸ்தகத்தில் 78வது சங்கீதத்தில் 24:25 மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷர்கள் சாப்பிட்டார்கள். அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். 3 வேளையும் 20 லட்சம் பேரை போஷிக்கணும்னா எவ்வளோ கஷ்டம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? வானத்திலிருந்து ஆகாரத்தை வர்ஷிக்க பண்ணினாராம். அந்த ஆகாரத்தை குறித்து இங்கே என்ன வாசிக்கிறோன்னு சொன்னால், தூதர்களின் அப்பத்தை மனுஷர்கள் சாப்பிடும்படிக்கு வானத்திலிருந்து ஆண்டவர் அவர்களுக்கு அப்பத்தை ஏற்பாடு பண்ணினார். அருமையான கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட இது நாம் சாப்பாட்டுக்கு கஷ்டமாக இருந்தால் கடவுள் நமக்கு வேண்டிய சாப்பாட்டை உணவை ஆயத்தப்படுத்துவார் என்கிற விஷயம் இல்லை. இது என்னென்னா, நம்முடைய தேவை என்ன, நம்முடைய தேவைகளை கர்த்தர் அற்புதமாய் சந்திக்க வல்லவராயிருக்கிறார் என்கிற சத்தியம்தான் இங்கே நம்ம கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நீங்கள் எந்த மாதிரியான தேவைகளில் இருந்தாலும் உங்களுடைய தேவைகளை சந்திக்க ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். நான் மறுபடியும் சொல்கிறேன், சாப்பாடு விஷயம் மட்டுமல்ல, எந்த விஷயமானாலும் எந்த தேவையானாலும் உங்களுடைய தேவைகளை சந்திக்க ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். அதனாலே உங்களுக்கு என்ன தேவையோ, இன்னைக்கு உங்களுடைய தேவை என்னமோ, எந்த தேவை தீரணும், எந்த தேவை சந்திக்கப்படணும் அப்படின்னு நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீங்களோ, ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், இந்த தேவையை எனக்கு நிவர்த்தி செய்ய உமாலே முடியும். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன். அதனால எனக்கு இந்த தேவை இருக்குது, இந்த தேவையை பூர்த்தி செய்யுங்க, இந்த தேவையை எனக்கு சந்தியுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய தேவைகளை உங்களுக்கு நிவர்த்தி செய்வார், பூர்த்தி செய்வார், சந்திப்பார். அல்லேலூயா. மூணாவதாக, நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவர். சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ அவங்களுடைய விஷயத்தில் நடந்தது. இந்த 3 பேரையும் அக்கினி சூளையில் போட்ட பொழுது ஆண்டவர் அங்கிருந்து அவங்கள விடுவித்தார், காப்பாற்றினார். இந்த இடத்துல ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று அவங்க அறிக்கை செய்கிறாங்க பாருங்க. இந்த இடத்துல எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லுகிறார். ஆகவே அருமையான கற்றுப்பிள்ளை, நீங்களும் கூட அக்கினி சூளை போல
பிரச்சனைகளுக்குள்ளே நீங்கள் இருந்தாலும், அல்லது உங்களை ஒடுக்குகிறவர்கள், துன்புறுத்துகிறவர்கள், பழி வாங்குகிறவர்கள், அல்லது உங்களுக்கு அக்கினியில் வேகிறத போன்ற ஒரு வேதனைகள் மத்தியில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், அதிலிருந்து உங்களை தப்புவிக்க வல்லவர் தான் நம்முடைய ஆண்டவர். நெருப்பில் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க அப்படின்வாங்க சில பேர். எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறதுங்க, நெருப்பில் இருக்கிற மாதிரி இருக்கிறேங்க அப்படின்வாங்க. ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை அப்படி இருந்தாலும் கூட நீங்கள் அதை பற்றி கவலையே பட தேவையில்லை. நெருப்பிலிருந்தும் அக்கினியிலிருந்தும் நம்மை தப்புவிக்கிறவர், நம்மை வெளியில் கொண்டு வருகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு நம்பிக்கையோட விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும்போது இந்த சாத்ராக் மேஷக் அபேத்நேகோவை குறித்து கூட ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் அவங்கள தப்புவிச்சுங்களப்பா, அதே கடவுளாகி உண்மை நான் நம்பியிருக்கிறேனே, என்னையும் நீங்கள் தப்புவிக்கணும். இந்த மாதிரி ஒரு நெருப்பில் இருக்கிற மாதிரி நான் இருக்கிறேன், அவ்வளோ வேதனை ஆண்டவரே, அவ்வளோ போராட்டமாக இருக்குதப்பா, என்னை இதிலிருந்து விடுவீங்கப்பா, என்னை தப்புவீங்க ஆண்டவரே. சாத்ராக் மேஷக் அபேத்நேகோவை தப்புவித்தவரே, வெளியில் கொண்டு வந்தவரே, என்னையும் வெளியில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் உங்களை வெளியில் கொண்டு வருவார், உங்களை தப்புவிப்பார், உங்களை காப்பாற்றுவார். நாலாவதாக பிலிப்பியருக்கு நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம், எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்வதற்கான வல்லமை படைத்தவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ள வல்லமை பெற்றவர் தான் நம்முடைய ஆண்டவர். எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்வது என்றால் என்ன? அது எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், அந்த சூழ்நிலையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வல்லமை பொருந்தியவர் தான் நம்முடைய ஆண்டவர். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் கண்ட்ரோல் பண்ணிடுவார், அதை கீழ்ப்படுத்திக் கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை நம்முடைய தேவனுக்கு இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைகளை நினச்சி கவலைப்படுறவங்க இருக்கிறீங்க, அழறவங்க இருக்கிறீங்க, சோர்ந்து போயிருக்கிறீங்க, உடைஞ்சு போயிருக்கிறீங்க, நம்முடைய சூழ்நிலை மாறி போச்சே அப்படின்னு நினைக்கிறவங்க, அல்லது இந்த சூழ்நிலை எப்படி யார் மாற்ற முடியும், இந்த சூழ்நிலேருந்து நான் வெளியில் வர முடியாதே, இந்த சூழ்நிலை மாறாதா அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்குள்ளே இருக்கிறீங்க. உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், உங்களுடைய என்னுடைய நம்ம எல்லாருடைய சூழ்நிலைகளையும் கண்ட்ரோல் பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். ஒரு அல்ல சொல்லுவோம். எல்லா சூழ்நிலையும் அடக்கி கண்ட்ரோல் பண்ணுகிற வல்லமை படைத்தவர் தான் நம்முடைய ஆண்டவர். அதனால நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைகளை குறித்து கவலைப்படாதீங்க, சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, சூழ்நிலைகளை குறித்து பெருசாக யோசிக்காதீங்க. எல்லா சூழ்நிலைகளையும் கண்ட்ரோல் பண்ணுகிற, கீழ்ப்படுத்திக் கொள்ளுகிற கர்த்தராக நம்முடைய தேவன் இருக்கிறார். அவர் எல்லா சூழ்நிலைகளையும் உங்களுக்காக கண்ட்ரோல் பண்ணி அந்த சூழ்நிலையை மாற்றி அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை வெளியில் கொண்டு வருவார், அல்ல அந்த சூழ்நிலையை மாற்றி உங்களுக்கு அனுகூலப்படுத்தி தருவார். அல்லேலூயா. அதனால நீங்கள் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை குறித்து நீங்கள் கலங்கி போயிருந்தாலும், கவலையோடு இருந்தாலும், வழி தெரியலையே, இந்த சூழ்நிலை எப்படி தான் மாறப்போதோ தெரியலையே என்கிற ஒரு சோர்வில் இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க. எல்லா சூழ்நிலைகளையும் கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதான வல்லமை படைத்த தேவனை நீங்கள் நம்பி இருக்கிறீங்க. அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. அதனால் உங்கள் சூழ்நிலை, எந்த சூழ்நிலை ஆண்டவர் மாற்றணுமோ, எந்த சூழ்நிலை உங்களுக்கு அனுகூலமாக மாறணுமோ, எந்த சூழ்நிலையில் என்ன நடக்கணுமோ அது ஆண்டவரிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற வல்லமை படைத்தவராக இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகளை அவர் மாற்றிவிடுவார். கடைசியாக நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். எபேசியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம், நாம் வேண்டிக் கொள்ளுவதற்கும் நாம் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை படைத்தவர். நாம் வேண்டிக் கொள்ளுவதற்கும் நாம் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமை படைத்தவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். நாம் வேண்டிக் கொண்டதை விட
நாம் நினச்சி பார்த்ததை விட மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமை படைத்தவர். நமக்குள்ளே அப்படின் போது நமக்குள்ளே இருக்கிற ஆவி, ஆத்துமா, சரீரத்துக்குள்ள, ஆவி, ஆத்துமா, சரீரம், இதுக்குள்ள எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வல்லவராயிருக்கிறார். அந்த பிரச்சனைகளில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். பவுலடியாருக்குள்ள ஒரு பிரச்சனை. அவருக்குள்ள என்ன பிரச்சனை? அவருக்குள்ள அவர் என்ன செய்யணும்னு ஆசைப்படுறாரோ அதை செய்ய முடியலை. இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிற காரியங்களை அவர் அடிக்கடி செய்துடுறாரு. அப்படி நடக்குது அவருடைய வாழ்க்கையில். அது அவருக்குள்ளே இருந்த ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. இதை குறித்து ரோமருக்கு நிருபம் 7ஆம் அதிகாரத்தில், ஐயோ நான் செய்ய விரும்புகிற காரியங்களை என்னால் செய்ய முடியலை, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஆனால் மறுபடியும் அந்த விஷயத்தில் தான் நான் தவறி போகிறேன், எவ்வளோ ஒரு நிர்பந்தமான மனுஷனாக இருக்கிறேனே, என்னை யார் இந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிப்பார், இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிப்பார் அப்படின்ட்டு அவர் புலம்பினார் என்று அங்கே வாசிக்கிறோம். அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு, அவரால் செய்ய முடியல, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, ஆனால் மறுபடியும் அந்த விஷயத்தில் தான் விழுறார். அந்த சூழ்நிலையில் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி இருக்கிறார். அதை 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை சொல்லுகிறார். அவர் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி தன்னுடைய சரீரத்தை உபவாசத்தினாலே அதை ஒடுக்கி நொறுக்கி கீழ்ப்படுத்தி கொண்டு அந்த சரீரத்தில் அப்படியாக உபவாச ஜெபம் பண்ணினார் என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 9:27 சொல்கிறார். அதுக்கப்புறமா 1 கொரிந்தியர் 11:1 என்ன சொல்கிறாரு? நான் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை போல மாறிவிட்டேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், சபை மக்களே நீங்கள் என்ன போல வாழுங்க அப்படின்றார். இப்போ என்னாச்சு? அவருக்குள்ள அவர் ஜெபித்ததை விட, அவர் நினைச்சதை விட மிகவும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதாவது அவருடைய உபவாசமும் ஜபமும் எதுக்கு? அவருக்குள்ளே இருந்த திரும்பவும் தீர்மானத்தில் நிற்க முடியாத விழுந்து போகிறாரு, அந்த பலவீனத்தில் வெற்றி வேண்டும். உபவாசம் இருந்து அவர் ஜபம் பண்ணியிருந்தனுடைய முயற்சியும் அதுதான். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் அவர் ஜெபிச்சதை விட, அவர் நினைச்சதை விட மிகவும் அதிகமான காரியங்களை செஞ்சு வெற்றியை மட்டும் கொடுக்கல, இயேசு கிறிஸ்துவை போல வாழ்கிற அளவுக்கு அவரை மாற்றிவிட்டார். அல்லேலூயா. அருமையான கர்த்தப்பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான காரியங்களை நமக்குள்ளே செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கி நாம் கூட நிறைய பேர் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறவங்க, ஊழியம் செய்கிறவங்களும் கூட சேர்த்து சொல்கிறேன், எடுக்கிற தீர்மானங்களை நம்மளால் உறுதியாக வாழ முடியலை. நாம் திரும்பவும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களில் செய்கிறவங்களாக இருக்கிறோம், பார்க்குறவங்களாக இருக்கிறோம், பேசுகிறவங்களாக இருக்கிறோம். போராட்டமாக இருக்குது, நமக்குள்ளே ஒரு அதிருப்தியாக இருக்குது நம்முடைய பக்தி வாழ்க்கை. நான் கடவுள் பிள்ளையாக இருக்கிறேன், ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக பர்ஃபெக்டாக என்னால் வாழ முடியலையே என்கிற வேதனையும் அதிருப்தியும் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் பவுலடியாரை போல நாம் உபவாசம் இருந்து ஜபம் பண்ணி ஆண்டவரிடத்தில் முறையிட்டால், ஆண்டவர் நாம் நினைச்சதை விட, ஜெபிச்சதை விட, எதிர்பார்த்ததை விட மிகவும் அதிகமான வல்லமையை நமக்குள்ளே கொடுத்து ஆழமான காரியங்கள் நமக்குள்ளே செய்து சபையாருக்கு ஒரு முன்மாதிரியாக நம்மளை போல அவங்க வாழணும் என்ற வாஞ்சை சபை மக்களுக்கு வரக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி விடுவார். அல்லேலூயா. நீங்கள் அடிக்கடி எடுத்த தீர்மானங்களில் நிற்க முடியாமல் விழுறதும் எழுறதும் போராட்டமாக இருக்குதே என்கிற ஒரு வேதனையோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால், நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மாற்றி நாம் நினைக்கிறதற்கும் ஜெபிப்பதற்கும் பெரிய காரியங்களை நமக்குள்ளே செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறபடினால நீங்கள் அவரிடத்தில் சொல்லிக்கொள்ளுங்க. ஓப்பனாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இந்த மாதிரிலாம் தீர்மானம் எடுக்கிறேன், ஆனால் என்னால் முடியலை.
நான் மறுபடியும் இது பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதை பார்ப்பது என்பது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. நான் மறுபடியும் இந்த மாதிரி நடந்துக்கக்கூடாது அப்படின்னு தீர்மானம் எடுக்கிறேன். ஆனால் அப்படியே தான் நடந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் மறுபடியும் இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு நான் தீர்மானம் எடுக்கிறேன். ஆனால் மறுபடியும் அப்படி தான் பேசின்னு இருக்கிறேன். என்னுடைய பக்தி வாழ்க்கையில் நான் எடுக்கிற தீர்மானத்தில் என்னால் உறுதியாய் நிற்க முடியலை, நடக்க முடியலை. ஆண்டவரே, கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கிறதை விட, நாங்கள் நினைக்கிறதை விட பெரிய காரியங்களை எங்களுக்குள்ளே செய்கிற தெய்வமே, எனக்குள்ளே உம்முடைய கிரிகளை நடப்பியோ, உம்முடைய வல்லமை எனக்குள்ளே அனுப்பும், உம்முடைய சக்தியையும் உம்முடைய கிருபையும் எனக்கு கொடுத்து பவுலை மாற்றினது போல என்னையும் மாற்றுங்கப்பா. பவுலை போலவே நானும் கூட ஒரு சாட்சியாக நிற்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவோம் என்று சொன்னால், பவுலுக்கு உதவி செய்த தேவன், பவுலை மாற்றின தேவன், பவுலை சபை மக்களுக்கு சாட்சியாய் உருவாக்கி வழி நடத்தின தேவன் உங்களையும் என்னையும் நடத்துவான். அல்லேலூயா. சரீர பலவீனங்கள் மட்டுமல்ல, சரீரத்துக்குள்ளே இருக்கிற உங்களுடைய நோய் நொடிகளுக்காக கூட என் உடம்புக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கிறது, என்னை தொடுங்கப்பா, உங்களுடைய மகிமை எனக்குள்ள அனுப்புங்கப்பா, என்னை சுகமாக்குங்க ஆண்டவரே அப்படின்னு கூட நீங்கள் எபேசியருக்கு நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தில் இருக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணலாம். உங்களுக்குள்ளே நீங்கள் நினைக்கிறதை விட, நீங்கள் ஜெபிக்கிறதை விட, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலான பெரிய காரியங்களை உங்களுக்குள்ளே செய்ய வல்லவராக இருக்கிற தேவன் உங்களுக்குள்ளே ஒரு தெய்வீக சுகத்தை தருவார். அதனால் அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நாம் நம்பியிருக்கிற நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆல்மைட்டி காட். அவர் செய்ய நினைச்சா தடைப்படாது. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் செய்ய அவரால் முடியும், எல்லாம் நடக்கும். அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் நம்பியிருக்கிறோம், அவருடைய பாதப்படியிலே கூடியிருக்கிறோம். அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இந்த சொன்ன இந்த 5 விஷயங்களில் என்ன அனுபவம் உங்களுடைய அனுபவமாக இருக்கிறதோ, என்ன நன்மைகளையும் விடுதலையும் சுகத்தையும் காரியங்களையும் அற்புதங்களையும் இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு செய்யணுமோ அதை நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. ஒரு உற்சாகத்தோடு, நம்பிக்கையோடு, சந்தோஷத்தோடு உங்களுடைய விண்ணப்பங்களை கர்த்தருடைய பாதப்படியில் வையுங்க. அவர் உங்களுடைய தகப்பனாக இருக்கிறார், உங்களுடைய தேவனாக இருக்கிறார், அவருடைய உடன்படிக்கையின் மக்களாக நீங்கள் இருக்கிறீங்க. அதனால அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு நீங்கள் வேண்டிக் கொள்வீங்களோ அதை உங்களுக்கு செய்வார்.